ஸோ நம்மளோட ஒரு ஸ்மைல் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்மைலோட வேல்யூ என்ன, ஸோ ஒரு ஸ்மைல் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது, நம்ம எப்படிலாம் வந்து மாற போகிறோம், அட்ராக்டிவாக மாற போகிறோம், கான்ஃபிடென்ட்டாக மாற போகிறோம், சக்ஸஸ் கிடைக்க போகுது அப்படின்னா அந்த ஸ்மைல் ஏன் நம்ம பண்ணக்கூடாது? ஸோ வெல்கம் பேக் டு த சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. பேசிக்கிட்டு இருக்குது நான் உங்கள் கேஜே. ஸோ ஸ்மைல் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் வீடியோ. ஸோ நம்மளோட ஒரு ஸ்மைலோட வேல்யூ என்னென்னு வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இல்லை இந்த விஷயத்தை எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு வந்து தெரியலை. லைக் ஒருத்தவங்களை வந்து உங்களுக்கு தெரியும், அவங்கக்கிட்ட ரொம்ப நாளாக பேசணும்னு ஆசை, ஆனால் பேசியிருக்க மாட்டீங்க, பழகிருக்க மாட்டீங்க. பட் என்றைக்கோ ஒரு நாள் திடீர்னு சரி சும்மா ஒரு ஸ்மைல் பண்ணி வைப்போம் அப்படின்னு ஸ்மைல் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து அவங்களும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ யார்ட்டையாவது உங்களுக்கு வந்து பேசணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணி அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து எடுத்து வைங்க. ஸ்மைல் பண்ணுறதுனால உங்கள் உடம்புல எந்த பெயின் இருந்தாலும், எங்கே பெயின் இருந்தாலும், லைக் ஹெட்லேருந்து டோ வரைக்கும் எங்கே அந்த பெயின் இருந்தாலும் அந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல நார்மலாகவே பெயின் கில்லர்ஸ் நேச்சுரலாகவே வந்து சுரக்குது. லைக் செரோட்டின், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 கெமிக்கல் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்மைல் பண்ணுறனால உங்கள் மூளைக்கு வந்து ஒரு ட்ரிகர் கொடுக்கும், நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி சந்தோஷமாக இருக்கும் போது உங்களோட பெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மைல் ரெடியூசஸ் பெயின் ஃப்ரம் ஹெட் டு டோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்காவது ஃபீல் பண்ணியிருப்பீங்கள்ல, நான் அட்ராக்டிவாக இல்லையோ, நான் ஒருவேளை ஏதோ ஒரு குறை இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி. பட் ஸ்மைல் கிவ்ஸ் யூ அட்ராக்டிவ். உங்களை வந்து ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக வந்து ஸ்மைல் வந்து காட்டுது. ஜஸ்ட் நீங்களே திங்க் பண்ணி பாருங்களேன். எப்போவுமே உருன்னு இருக்கவர்கிட்ட நீங்கள் போய் பேசுவீங்களா, இல்லை ஒரு எப்போவுமே ஒரு சிரிச்ச முகமாக இருக்கிற என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி ஓகே, என்ன மாதிரி சிரிச்ச முகமாக இருக்கிற ஆளுங்க கிட்ட போய் நீங்கள் வந்து ஈஸியாக அப்ரோச் வந்து பண்ணுவீங்களா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். இட் கிவ்ஸ் யூ அட்ராக்டிவ். உங்களை வந்து பெஸ்ட் ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக ஸ்மைல் வந்து காட்டும். ஓகேவா? ஸோ வந்து உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலில் அது பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள், நம்ம ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? நம்ம வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம நார்மலாக ஓகே அப்படிங்கிறதுக்கும் அதை சிரித்து ஒரு ஜாலியான ஒரு வேலை கொண்டு போகிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குதுல்ல. இன்டர்வியூவில் எடுத்துக்கங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இன்டர்வியூவர்கிட்ட போயிட்டு இப்படி ஒருன்னு ஓகே எஸ் ஐ எம் அப்படின்னு சொல்லி உங்களோட டீட்டெயிலாம் சொல்கிறீங்க. ஓகேவா? அபவுட் யுவர் செல்ஃப் சொல்கிறீங்க. பட் இதுவே எஸ் ஐம் கேஜே அப்படி சொல்லி இதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? ஸோ உங்களை பார்க்கும்போதே ஒரு ஓகே இவன் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை உங்களோட ஸ்மைல் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கும். இதனால் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டான ஆளாக தெரிவிங்க. போக போக அது உங்களை கான்ஃபிடெண்ட்டாக மாற்றவும் செய்யும். சரி ஓகே, ஸ்மைல் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இது தான். பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஸ்மைலுங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடான விஷயங்கள் நிறையா வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஸ்மைலோட ஃபேக்ட்ஸ். பட் ஏன் ஸ்மைல் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் மூளைக்கு வந்து ஒரு ட்ரிகர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸ்மைல். நீங்கள் எப்போவுமே முகத்தில் ஒரு சிரிப்போடு இருக்கும்போது நீ சந்தோஷமாக இருக்க, உன் லைஃப் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபேக்கான ஒரு பின்பத்தை அது கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு வச்சுட்டே இருக்கலாம், தப்பே இல்லைல்ல. யோசிங்க. சரி ஓகே, இல்லை லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்மைலோட வேல்யூ என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 2000 சாக்லேட் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை அந்த ஒரு சந்தோஷத்தை இந்த ஒரு ஸ்மைல் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். ஸோ இதுதான் இன்றைக்கான கீ டேக்அவே. ஸோ இன்றைக்கான கீ டேக்அவே என்னென்னா, எப்போவுமே முகத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் வச்சுட்டு இருக்கிறது தப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட வரேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் கேஜே. தேங்க்யூ.